நெப்போலியன் அவர்களினுடைய மகனுக்கு அவர் ஜப்பானில் திருமணம் பண்ணி வச்சிருந்தாருன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலை இப்போ அவர் தன்னுடைய மகனுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று மலேசியாவில் பார்த்திங்கன்னா இரட்டை கோபுரத்தில் பண்ணியிருக்கிறாராம். இதற்காக அக்ஷயா வீட்டு சைட்லேருந்தும் சரி, அதே போல் நெப்போலியன் அவர்களினுடைய வீட்டிலேருந்தும் சரி நிறைய பேர் கலந்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஏராளமானோர் கலந்துட்ருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 500 அவங்க ஒரு பிளேட்டுக்கும் மேலே அக்ஷயாவினுடைய வீட்டில் இருந்து சீர்வரிசை பொருள்களை வச்சுருக்கிறாங்க. எதற்காக இப்போ இப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் ஏற்கனவே பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள் அக்ஷயாவினுடைய பெற்றோரிடம். இது எங்களுடைய மகள் அதே போல் மருமகன் அப்படின்றதையும் தாண்டி அவங்களுடைய பார்த்தோன்னா கடமைக்காக தான் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்களாம். இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே விமர்சனங்கள் நிறைய இருந்திருக்கு. அதோட தன்னுடைய மகனினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் தன் மகனை போல் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி அங்கே ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போய் நிறைய உணவுகளை செய்து கொடுத்துருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். இதை பார்த்துட்டு எல்லோரும் நிச்சயமாக அவரை போல் யாராலும் இருக்கவே முடியாது, நல்ல மனிதர், நல்ல குணமுடையவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்படி பலரும் பலவிதமான பல விஷயங்களை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நெப்போலியன் அவர்களினுடைய மகனினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், அதற்கப்புறம் வீடியோக்கள்னு எல்லாமே ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அட்லியும் சல்மான் கானும் ஒன்றாக இணைந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் புஷ்பா 2 வெளிவந்ததுக்கு அப்புறமாக இப்போ மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா புஷ்பா 2வினுடைய ஹீரோ அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் ரொம்பவே வரவேற்பு பெற்று வந்திருக்காரு. அதற்கப்புறமாக அவரை தான் இவர் கூட்டணி சேர்த்து நடிக்க வைக்க போகிறார் அட்லி அவர்கள்ன்ற செய்தி வெளியாகியிருக்கு. அதுவும் சன் பிக்சர்ஸில் இருவரும் இணைந்து ஒரு படத்தை பண்ண போகிறாங்களாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா 300 கோடி, அதே போல் அட்லி அவர்களுக்கு 200 கோடின்னு மொத்தம் 500 கோடி வரைக்கும் சம்பளமே போயிடுதான். மீதி இருக்கக்கூடிய 300 கோடியை வச்சு அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் வெளியானதும் எல்லோருமே இதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கிறதுனால அவருடைய சம்பளத்தை புஷ்பா 2க்கு அப்புறமாக உயர்த்தியிருக்காராம். அட்லி அவர்களும் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இதனால் இப்போ சல்மான் கானினுடைய கூட்டணி அதற்கு அப்புறம் தான் இப்போ இவர்கள் இருவரும் தான் இணைந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.